ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மீட் யோர் செல்ஃபோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட் முடியும் போதே ஷூஹோ யாவ் ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு ஊருக்குள்ள ஆளுக்கு பேசிட்டு இருந்தாங்க. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல பாட்டிங்கெல்லாம் பார்த்து எப்பப்பா ஷூஹோவை எங்களுக்கு முறையா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போற அப்படின்னு யாவ கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாவ் பாக்குறான் இவங்களை அடக்கவே முடியாதுன்னு எல்லாரும் பாத்துக்கோங்க. இவங்க தான் அவங்க முதலாளியம்மா, இவங்க பேர் ஷூகோ அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஷூகோ பாக்குறா, அட பாவி என்ன பண்றீங்க, அவங்க கூட சேர்த்து நீயும் சப்போர்ட் பண்றக்கன்னு சொல்ல நம்ம நோ நோன்னு சொல்லதான் நம்ம வெறுப்பாகிறோம்னு அவங்க ஏத்தி ஏத்தி பேசிட்டே இருப்பாங்க. கண்ணுக்காம விட்டோம்னு வச்சுக்கேன், கவலையப்படாம அவங்களும் மறந்துட்டு விட்டுருவாங்கன்னு சொல்ல இதுவும் கரெக்டான ஐடியா மாதிரிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஷூகோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ யாவ் பாக்குறான், இந்த டீ பாரு நம்ம கெஃபேல இன்ட்ரடியூஸ் பண்ணலான் இருக்கேன். பக்கத்துல ஊருக்கு ஒரு கெஃபேக்கு போயிருந்தேன் பாரு, அங்க ரொம்ப நல்லா வச்சிருந்தாங்க. நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, பரவாயில்ல ரொம்ப மைல்டா இருக்கு, ரொம்ப டீப்பா இல்ல, அதனால ஏற்கனவே இருக்க கெஃபேல இருக்க டீயோட இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோ சொல்லிட்டு இருக்கா. அதானே, எதுக்குமே நீ ஒரு விளக்கம் வச்சிருப்ப, அதனால தான் உன்கிட்ட வந்து கேட்டேன் அப்படின்னு யாவ அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இங்க வீட்டுல குட்டி பசங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, ஒரு பையனை மட்டும் விட்டு அம்மா அப்பா வேலைக்கு போயிருக்காங்களே, அந்த பையனுக்கு பர்த்டே அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து பயங்கரமா பாட்டி தாத்தாவோட கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. கேக் எல்லாம் வெட்டிட்டு மா என் பக்கத்துலயே உட்காந்து சாப்பிடுமா அப்படின்னு குட்டி பையன் கூப்பிட்டு இருக்கான். இருடா எல்லாருக்கும் நான் வந்து கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் கேக் கொடுத்துட்டு வரேன்னு அவங்க அம்மா கிளம்பி போறாங்க. பையன் மறுபடியும் ஒட்டிக்கிட்டான் போலன்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் நான் கிளம்பி போய் தானே ஆகணும், அப்ப மறுபடியும் அழுவ போறான் அப்படின்னு அவங்க அம்மா ஃபீல் பண்ணிருக்காங்க. யாவோட பாட்டி ஊருக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா யாவோட அப்பா வர போறாராம், அதுக்காக. ஏன்னா யாவோட தாத்தாக்கு நினைவு நாள் வருதுன்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்க பையன் கார்ல வராரு. போ போ வீட்டுக்கு போ, யாவ் வெயிட் பண்றப்பான், அவன்கிட்ட போய் பேசிட்டு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா நான் உள்ள போறேன் அப்படின்னு யாவோட அப்பாவும் உள்ள வராரு. யாவோட அப்பாக்கு யாவ் மேல ஆல்ரெடி பயங்கரமா கோவம் இருக்கும்ல, அந்த கோவத்தினால நல்லாவே பேச மாட்டாராம். வீட்டுக்கு பாட்டி கூட வந்து சமைக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிட்டு யாவுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்காரு. பா என்னப்பா என்னாச்சு, உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, ஏதாவது மாத்திரை கீத்திர வேணுமான்னு சொல்லிட்டு யாவ் கேட்டு பாக்குறான். தண்ணி எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இந்த ஊர்ல வந்துட்டு நீ இது ஒரு பிசினஸ்ன்னு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க, இதனால உனக்கு தான் எல்லாமே லாஸ் ஆக போகுது, நல்ல வேலை கூட நீ பாக்குறது கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டே இருக்காரு வழக்கம் போல. யாவ் இதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அதுவும் இல்லாம அந்த பில்டிங் கட்டுற இடத்துல ஏதோ பிரச்சனைன்னுட்டு ஒன்ன சட்டையை பிடிச்சி நின்னாங்களாமா. உனக்கு இதெல்லாம் தேவையாடா அப்படின்னு கேட்க, இல்லப்பா அங்க வேலை பார்க்கணுக்குலாம் சரியா சம்பளம் கொடுக்கல, அதனால தான் அவங்க கோவம் ஆயிட்டாங்கன்னு சொல்ல, சார் ரொம்ப நிறைய சம்பாதிக்கிறீங்க போல, அடுத்தவங்களை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு அவங்க அப்பா அவனையே கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. ஷாவுக்கு அப்பாட்ட எதிர்த்துலாம் பேசுற பழக்கமே கிடையாது. அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு கண்டுக்காத மாதிரி விட்டுடுறான். ஏன்பா அவ்வளவு கடுப்பாகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பாட்டு கண்டுக்காம அவன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, கல்யாணம் எல்லாம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எந்த பொண்ணு உன் கூட சேர்ந்து இந்த ஏழை வாழ்க்கையை வாழ விரும்பும், அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தானே ஆசைப்படும் சொல்லிட்டு அவங்க அப்பா திட்ட ஆரம்பிக்கிறாரு. பாட்டி எதை பத்தியும் காதுல வாங்காம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஷூகோ அவ ஹாஸ்டல்ல உட்காந்துட்டு மத்த கேர்ள்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து ஜாலியா சாப்பிட ஆரம்பிக்கிறா. கூடவே சீச்சியும் உட்காந்துட்டு நான் இன்னைக்கு சமைச்சிருக்கேன், இதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு, ஆமா ஷூகோ உனக்கு என்ன நல்லா சமைக்க வரும்னு கேட்க, கிறிஸ்பி பாட்டுன்னு எங்க ஊர்ல ஒரு டிஷ் செய்வாங்க, அது ஒரு நாள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஷூகோ பேச ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு யாவுக்கு நிறைய ஃபிளவர்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த பக்கமா அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வராங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஷூகோ பக்கத்துல இருந்து உட்காந்துக்கிறா. ஏது எவ்வளவு ஃபிளவர்ஸ்ன்னு கேட்க, இதுல இருக்க அந்த சாமந்தி பூ இருக்கே, இதை மட்டும் விட்டுட்டு உனக்கு ஏதாவது பூ வேணும்னா எடுத்துட்டு போ, எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு யாவ் சொல்லிட்டு இருக்கான். சாமந்தி பூ எங்க தாத்தாக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட நினைவு நாளுக்காக வாங்கி அதை வைக்கிறதுக்காக வந்திருக்கோம், மத்தபடி ஃபிளவர்ஸ்லாம் நிறைய இருந்ததேன்னு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா, தாத்தா இறந்து போன நாளா, அதான் கொஞ்சம் நீ டல்லா இருக்க போல அப்படின்னு ஷூகோ கேக்குறா. அம்மா ஷூகோ உனக்கு உன் பாட்டி இறந்து போயிட்டாங்கல்ல, அது எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னு சொல்ல, எவ்வளவு கஷ்டமா இருந்ததா, நம்பவே முடியல, என் பாட்டி ரொம்ப ஹெல்தியான ஆளு, பனி அதிகமா இருந்து வாசல்ல வலிக்கு விழுந்துட்டாங்க, அதனால இடுப்பெலும்பு உடஞ்சு போய் ஹாஸ்பிட்டல் ஒரு வாரம் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போனாங்க. இதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது, பாட்டி இல்லாத உலகத்தை என்னால நினைச்சே பார்க்க முடியல. அப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா, அவ என் கூட 2 ஊரு மாறி வருவா, டெய்லி என் கூட நைட்டு ஸ்டே பண்றதுக்காக, நான் பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கேன்ட்டு. அவளால மட்டும்தான் அதை நான் கிராஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த நான்சி பொண்ணு இருக்கால, அவ கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. யாவ்கிட்ட உங்க தாத்தா எப்படி இறந்து போனாருன்னு கேட்க, இந்த கிராமம் முழுக்க என் தாத்தா பாட்டியோட நினைவு தான் எனக்கு நிறைஞ்சிருக்கு. என் அம்மா அப்பா என்னையெல்லாம் இங்க விட்டுட்டு நேரா கிளம்பி டவுனுக்கு போயிட்டாங்க அவங்க வேலையை பார்க்கறதுக்காக. தாத்தாவும் பாட்டி மட்டும் தான் வளர்த்தாங்க என்ன. தாத்தா மார்க்கெட்டுக்கு போகும்போது என்ன கூட்டு போயிடுவாரு, நான் அவர் கூட உட்காந்து வியாபாரம் பார்ப்பேன், அப்புறம் வரும்போது பண்ணு வாங்கி கொடுத்து கூட்டு வருவாரு. எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம், அந்த நினைவுகள் மட்டும்தான் இந்த இடம் முழுக்க எனக்கு இருக்கு. அப்புறம் ஒருத்தர் தாத்தாக்கு கேன்சரா, அதை என்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டாரு. அப்புறம் எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு அந்த விஷயம் தெரிய வரத்துக்குள்ள தாத்தா ஹாஸ்பிட்டல்லயே அட்மிட் ஆயிட்டாரு. அப்புறம் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த சோக கதையை யாவ் சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கமா யாவோட அப்பா வெளியே எட்டி பாக்குறாரு. ஷூகோட்ட அவன் சின்சியரா பேசுறதை பார்த்துட்டு அவருக்கே கஷ்டமாயிடுது. அதனால எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாம மறுபடியும் உள்ள போயிடுறாரு.
ஷுஹோ பார்த்துட்டு இருக்கா. சரி ஓகே, எல்லாருக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில நடக்க தானே செய்யும். நம்மளும் இந்த மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். நமக்கும் கூட யாராவது ஆளுங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு பூலாம் மோந்து பாக்குறா. இது என்ன பூன்னு கேட்க, இது பேர் லிச்சி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இத எடுத்துட்டு போ வீட்டுக்கு அப்படின்னு ஒரு நல்ல பொக்கே நிறைய பேக் பண்ணி யாவ் ஷூஹோக்கு கொடுத்து விடுறான். அதை எடுத்துட்டு வந்து நல்லா தூங்க ஆரம்பிக்கிறா வாசத்தை மோந்துட்டே. அன்னைக்கு தூங்கும் போது ஃபுல்லா அவளுக்கு பாட்டி ஞாபகம் தான் வருது. பாட்டி வீட்டுக்கு இவ்வளவு உங்க அக்காவும் போயிட்டா, பாட்டி விதவிதமா சமைக்கிறாங்க. சமைச்சு சமைச்சு பிள்ளைங்க சாப்பிட சாப்பிட டைனிங் டேபிள்ல அடுக்கிட்டே இருக்காங்க. அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் தாத்தாவோட நினைவு நாளைக்கு பாட்டி அப்புறம் அப்பாவோட சேர்ந்து யாவ் கிளம்பி போயிடுறான். அந்த இடத்துல புல்லு மண்ணி கிடக்கு. அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான் யாவ். அதே மாதிரி அவங்க அப்பாவும் அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல யாவோட அம்மா, அவங்களோட கலரைய கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு புல்லு மண்டி இருக்கு அப்படின்னு யாவ் சொல்ல, டேய் அறிவு கட்டவனே, நிறைய புல் நினைச்சதுன்னா அவங்க நிம்மதியா இருக்காங்கன்னு அர்த்தம் சொர்க்கத்துல. அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்க சரி பண்ணிருக்காரு. சரி, நான் அம்மா கலரைய போய் இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி பூ வச்சுட்டு வரேன் அப்படின்னு அவங்க அப்பா அங்க இருந்து கிளம்புறாரு. தாத்தாவோட கலரையில கேண்டில் எல்லாம் ஏத்தி யாவ் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறான். பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, சீக்கிரமா இந்த பிள்ளைக்கு நல்லபடியா ஒரு பொண்ணு கிடைக்கணும்ட்டு நீங்க வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு தாத்தா கல்லறையை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி பாட்டி, நான் அப்பாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாவ் அங்க இருந்து அவங்க அம்மாவோட கல்லறையை பாக்கிறதுக்கு வரான். அவங்க அப்பா பாத்துட்டு இருக்காரு. பாத்தி இல்ல, பாட்டி இதெல்லாம் சாமி எல்லாம் கும்பிட வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா எப்படி சாமி கும்பிட்டு இருக்காங்க பாரு. தாத்தாவை வந்து பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறது பாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாவோட அப்பா சொல்றாரு, இந்த பக்கத்து இடம் இருக்குல்ல அது எனக்கு. நான் செத்து போனதுக்கு அப்புறமா உங்க அம்மா கூடயே எண்ணெய் வச்சு போத்துக்க சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு சொல்ல, இப்ப சித்தி இருக்காங்களே அவங்க கோவப்பட மாட்டாங்களா அப்படின்னு யாவ் கேக்குறான். அதெல்லாம் நாங்க ஏற்கனவே பேசி முடிச்சிட்டோம். அவளுக்கு அவங்க தாத்தா பாட்டி கல்லறைக்கு பக்கத்துல சமாதி வேணுமா, சோ அவ அங்க போயிருவா இறந்து போனதுக்கு அப்புறம். நான் இங்க வந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ நீங்களும் சித்தியும் அப்புறமா இறந்து போனதுக்கு அப்புறம் பாத்துக்க முடியாதான்னு யாவ் கேக்குறான். சாவு தாண்டா கடைசி, அதுக்கப்புறம் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சிரிக்கிறாரு. ஊரை விட்டு போக எனக்கு மனசு இல்லாம இருக்கும்போது உன் அம்மா தான் சொன்னா, நம்ம புள்ள வளர்ந்துருவான், அப்புறம் அவனுக்கு செலவுக்கு காசு வேணும், அப்ப என்ன பண்ணுவான், நம்ம சீக்கிரமா வெளியூருக்கு போய் காசு சம்பாரிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு அவ தான் சொன்னா. ஆனா நாங்க வெளியூருக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒன்ன பார்க்க முடிஞ்சது. ஒன்ன பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க 2 பேரும் வெளியூருக்கு போய் வேலை பார்த்தோம். ஆனா ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போகும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவது அவ அழுவா. அழுது அழுது நல்ல முகம்லாம் வீங்கி ஒரு நாள் ஃபுல்லா பெட்ல படுத்துட்டு இருப்பா அப்படின்னு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்க, அது உடனே யாவுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. சோகமா கேட்டுட்டு இருக்கான். இங்க நம்ம மெடிடேஷன் குரு இருக்காருல, இப்பதான் டீ கடை வைக்கிறத பத்தி பிளான் பண்ணிருக்காரு. அவர் நேரா டீ கடையெல்லாம் வைக்கிறத பத்தி பிளான் பண்ணிட்டு டீ எல்லாம் போட்டு சாம்பிள் ரெடி பண்ணிட்டு நானா கிட்டதான் ஃபர்ஸ்ட் போறாரு. நானா இது எப்படி இருக்குன்னு சொல்லு, முதல்ல இந்த டீயை குடி, அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு வாயை கிளீன் பண்ணிட்டு அடுத்த டீ குடி, இதுல எது பெஸ்டா இருக்கு, எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு இதுல மார்க் போட்டு கீழே ரிவ்யூ இருக்கு பாரு, அதுல எழுது. அட்லீஸ்ட் ஒரு 50 வார்த்தைக்கு மேல எழுத வேண்டாம், அதுக்குள்ள எழுதுன்னு சொல்ல, நானா வந்துட்டு இது நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு மார்க் போடுறதுக்கு 7, 8, 9ன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஒரு மார்க் போட்டுட்டு இல்ல எழுத டைம் இல்ல நாங்க வந்து ஓடி போயிடுறா. இந்த பிளான் வேஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து வேற யாரையாவது பிடிக்கணும்னு நம்ம டீம் மாஸ்டர் கேண்டி இருக்காளே அவகிட்ட வராரு. கேண்டி குடிச்சிட்டு, டீம் மாஸ்டர் எல்லாமே கசக்குது, எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இது கிரீம் வச்சு ஒண்ணு கொடுத்தீங்கல்ல அதை மட்டும் கொடுங்கன்னு நல்ல சுகர் கிரீம் போட்டு அந்த டீயை மட்டும் வாங்கி நல்ல லிட்டர் கணக்குல குடிக்கிறா. வேற எதுவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயும் இவள்கிட்ட வந்தோம் பாரு, நல்லா சர்க்கரையை ஒரு படி போட்டு தண்ணியில கரைச்சு குடிச்சாலே அதையே டீன்னு நினைச்சு குடிப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம மாஸ்டர் கிளம்பி போயிடுறாரு. அடுத்து நேரா கிளம்பி நம்ம ஷீனா இருக்கால, புதுசா இங்க வேலை பாக்குறாளே அவகிட்ட வர, ஷீனா இருக்கால எல்லாத்தையும் புகழ்ந்து சில பேர் பேசுவாங்கல்ல அடுத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு, அந்த மாதிரி கேரக்டர் போல. ஐயோ வாவ் கலக்கல், ஃபர்ஸ்ட் டீ பிரமாதம், 2வது டீ மார்வலஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புகழ ஆரம்பிக்க இவருக்கே கொஞ்சம் டவுட் ஆயிருது. சரி இதுல வந்து எழுது மார்க் போடுன்னு சொல்ல எல்லாத்துக்கும் 10 10 மார்க் கொடுக்குறா. இவ்வளவும் வேஸ்ட், இவகிட்ட கேட்டதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்த டார்கெட் ஷூகவும் தைமாவும் தான். 2 பேரையும் உட்கார வைக்க உடனே தைமா பாக்குறா, நல்லா இருக்குன்னு சொல்றா. நல்லா அதாவது வந்து தெளிவா சொல்லுமா அப்படின்னு டீம் மாஸ்டர் கேக்குறாரு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றா. ஏம்மா நீலாம் புக் எழுதுற ஆள் தானே, உன்னை நம்பி வந்து கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்றேன்னு சொல்ல, அதுவா எனக்கு வந்து எழுததான் வரும், டக்குன்னு வாயில கேட்டீங்கன்னா பேசுறதுக்கு வராது, நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறா. ஷூஹோ ஆனா ஒரு டீயையும் குடிச்சிட்டு அதுல என்ன பெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவ எழுதிட்டு இருக்க, அதுக்குள்ள நம்ம டீம் மாஸ்டருக்கு ஒரு மெசேஜா தைமா அனுப்புறா. அவர் பார்த்துட்டு ஹாப்பி ஆயிடுறாரு. கரெக்டா அதை ஹேண்டில் பண்ற லேடி இருப்பாங்கல்ல, அந்த ஆயமா உள்ள வராங்க. ஏக்கா நீ வந்து உட்காரு, டீ பிசினஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன், இதை பத்தி நீயும் ஐடியா கொடுன்னு சொல்ல, என்னையா டீ அது இதுன்னு சொல்லிட்டு, நல்லதா இருக்கு குதிரை பால டீ போட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கப்ப கொடுன்னு சொல்ல, டிகாஷன்ல லைட்டா 2 3 சொட்டு குதிரை பாலை கலந்து அதை அவங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த டீ எல்லாம் வந்துட்டு எக்கச்சக்கமா விலை இருக்குமாமே, என்னவாதான் இருக்கட்டும், சிங்கப்பாலாவே இருக்கட்டும், அதுக்குன்னு போய் யாராவது 300 ரூபா 400 ரூபா கொடுத்து ஒரு டீயை வாங்குவானா, அநியாயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஷூஹோ பாக்குறா, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரவங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய டீ ஷாப்புக்கு வரவங்க பிசினஸ் மீட்டிங்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கதை பேசுறதுக்கு அப்படின்னு நிறைய பர்பஸ்க்காக வருவாங்க. ஜஸ்ட் டீ குடிக்கிறது மட்டும் அவங்களோட பர்பஸ்
பர்பஸா இருக்காது ஆண்டி. சோ இந்த மாதிரி டீ ப்ராப்பர்ட்டி எல்லாம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஏரியால ஆள் இருக்கணும்னு சொல்ல என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளு ஷோகோ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள தைமா ஒரு பெரிய 3வது டீக்கு ஒரு பெரிய பாராகிராஃபே எழுதி அனுப்புறா. விட்டா எஸ்ஏவே எழுதிருப்ப போலன்னு டீ மாஸ்டர் ஹாப்பி ஆயிடுறாரு. பேசாம நீ என்ன பண்ணு, 2 டீக்கு நடுவுல ஒரு லவ் ஸ்டோரி நடக்கிற மாதிரி கதை எழுதிருன்னு சொல்லிட்டு ஷோஹோ கிண்டலா சொல்றா. டீ மாஸ்டர் பாக்குறாரு. சூப்பர் ஐடியா, இது நம்ம டீயை விளம்பரப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவும். இங்க பாரு, நான் உனக்கு காசு கொடுக்குறேன், நீ எனக்கு சம்பளம் வாங்கிட்டு இதை எழுதி கொடுக்குறியான்னு கேட்க, காசு தரீங்களா, அப்ப சரி என்ன வேணா எழுதி தரேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தைமா கிளம்பிட்டு இருக்கா. இங்க ஷியா இருக்கான்ல, நானாட்ட காட்டிட்டு இருக்கான். அவன் வந்து இப்போ வந்து நிறைய ஆன்லைன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த காவிங் எல்லாம் பண்றாங்கல்ல, அதை வச்சுட்டு அவங்க மாஸ்டரை கலாய்க்கிற மாதிரி, மாஸ்டர் இவனை துரத்திட்டு வந்து அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபன்னா எடுத்து நிறைய வீடியோ ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ண அந்த வீடியோலாம் நிறைய வியூஸ் போக ஆரம்பிக்குது. இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நானா சிரிக்கிறா. டேய் செம்மையா இருக்குடா, நல்லா இருக்குடா, சூப்பர், இப்படியே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து நானாவும் தைமாவும் கிளம்பி வெளியே வராங்க. இப்ப 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. எங்க போனாலும் ஒன்னா போய் சுத்திட்டு இருக்காங்க. இங்க யாவ் ஷூஹோட வீட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஷூஹோ ஏதோ விண்டோ எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அதை நல்லா வாயை பொழுது இவன் பார்த்துட்டு இருக்கான். யாவோட அப்பா அங்க வராரு. என்னடா பாக்குறேன்னு கேட்க, இதுவாப்பா என் ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு வலிஞ்சிட்டு யாவ் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். யாவோட அப்பா ஓ கதை அப்படி போதா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஷூகோவை பார்த்து ஏதோ பேசலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அவ தங்கியிருக்க ஹாஸ்டலுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பக்கமா யூயோ இருக்கான்ல, அவன் தான் வரான். அங்கிள் நீங்களா? யாவோட அப்பா தானே, நான் இங்க தங்கிட்டு இருக்கேன், யூயோ என் பேருன்னு சொல்லிட்டு அவனே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த 2 பேருக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு தெரியல. இவர் பாட்டுக்கு ரொம்ப மொக்க போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு, அதுவும் மியூசிக்க பத்தி. அங்கிள் உங்களுக்கு மியூசிக்க பத்தி எதுவும் தெரியாது போலியே அப்படின்னு சொல்ல, ஏன்பா தெரியாது, டன்னனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தனியா ஆட ஆரம்பிக்கிறாரு. யூயோ பாக்குறான். ஐயோ, யாவோட அப்பா யாவ் மாதிரி இருப்பான்னு பார்த்தா சரியான அரைக்கல்ல கேஸா இருக்கார் போலேன்னு சொல்லிட்டு இவர் வந்தா இனிமே எங்கேயாவது ஓடிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க அதுக்குள்ள இந்த குட்டி பையனோட அம்மாவும் அப்பாவும் மறுபடியும் ஊருக்கு போறாங்க போல. குட்டி பையன் கிட்ட சொல்லாமலே போயிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வெளியே ரோட நின்று அழுதுட்டு இருக்காங்க. மா பையன் ரொம்ப அழுவ போறாமான்னு சொல்ல, பாட்டி உடனே நான் பாத்துக்கிறேன்டி, நீ கவலைப்படாத போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து ஸ்நாக்ஸ் வாங்குற மாதிரி சும்மா டபாய்ச்சு அமுச்சு வச்சுட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்களும் அதெல்லாம் நம்பி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்குங்க. ஆனா அது பக்கமா வர ஒரு பொண்ணு, என்னடா இங்க நிக்கிறீங்க, உங்க அம்மா அப்பா ஊருக்கு போறாங்க பாக்கலையான்னு கேட்க, அந்த பையன் பதறி அடிச்சுட்டு அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறான். எங்க அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே கரெக்டா அவன் ஓடி வந்துடுறான். அந்த பக்கமா தான் ஷூகாவும் யாவும் கூட யாரையோ மீட் பண்ணணும்னு வந்து கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த பையன் ஓடி வர அவங்க அம்மா ஐயோ என் புள்ள வந்துட்டானேன்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல போலான்னு பார்க்க பாட்டி பாக்குறாங்க. நீ அவனை தூக்குனா அவன் இறங்கவே மாட்டான், நீ வண்டியில ஏறுன்னு சொல்லிட்டு கார்ல அவங்க அம்மாவையும் அப்பாவையும் ஏத்தி விட்டுறாங்க. பிள்ளைய வேகமா புடிச்சிட்டு அழுவாத, உங்க அம்மா சீக்கிரமா வந்துருவான்னு சொல்லிட்டு பாட்டி சமாதானப்படுத்த குழந்தை கதறி கதறி அழுவுது. இங்க பாத்தியா ஷுகோ, இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் என்னால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சீக்கிரமா இதனால சரி பண்ண முடியும் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். இரு குழந்தைங்களை போய் சமாதானப்படுத்திட்டு வரேன் அப்படின்னு 4 பிள்ளைங்களும் அழுவ ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுங்களெல்லாம் கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பாட்டியும் கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஷூஹுக்கே மனசு கஷ்டமாயிடுது. அப்பன்னு பார்த்து கரெக்டா கார் வருது. ஏதோ ஒரு வேலை விஷயமா தான் இவங்களெல்லாம் ஷூகோ வர சொல்லிருப்பா போல. அவங்க உள்ள வராங்க. இவர் தாங்க இந்த இடத்துக்கே வந்து நம்ம பண்ண போற ப்ராஜெக்டோட சீஃப் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்க யாவ காட்டுறா. உடனே அவங்கள பாக்குறாங்க, என்ன நடக்குது இங்க, வரும்போதே வரவேற்பு பலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க யாவோட அப்பா எங்கெல்லாம் வராரோ அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாமே வந்துட்டு லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. யாவப்பா பார்த்து எல்லாருக்கும் ஒரு டெரர் இருக்கு போல. அவர் வந்து இந்த ப்ராஜெக்டை என் பையன் தான் பார்த்து பண்றான்னு கேள்விப்பட்டேன், அவனுக்கு ஏதாவது சம்பளம் இருக்கா அப்படின்னு கேட்க, இல்ல உங்க பையன் ஹெல்ப் தான் பண்றாருன்னு அங்க இருக்க போட்டோகிராஃபர் பிள்ளைங்க சொல்றாங்க. ஹெல்ப்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு யாவோட அப்பா இன்னைக்கு நான் அவனை என்ன பண்றேன் பாருன்னு கோபத்தோட கிளம்பி வெளியே போயிடுறாரு. ஷூகோ அவனோட ஹாஸ்டலுக்கு வரா. நல்ல பக்கத்துல டீலாம் எடுத்து சுட சுட வச்சுட்டு கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணலாம் அப்படின்னு மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறா. உள்ள யாவோட அப்பா வந்துடுறாரு. மேல கரெக்டா அதே நேரத்துல நம்ம யூயூ இருக்கான்ல, அவன் தைமாக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கல்ல போடலாம் அப்படின்னு கல்ல போட்டு பாத்துட்டு இருக்கான். ஆனா யாவோட அப்பா வரதை பார்த்து டக்குன்னு கீழே குனிஞ்சுக்கிறான். இனிமே இந்த அங்கிள் இருக்காருல, இவர் வந்தாருனாலே எங்கேயாவது ஓடி போயிடணும், ரொம்ப மோசமான ஆளா இருக்காரு, பேசியே கொள்றாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிடுறான். ஆனா அவர் வர்றது நேரா ஷூகோவை பாக்கிறதுக்கு தான். ஷூகோ கண்ணு முழிச்சிட்டு ஐயோ யாருங்க நீங்க அப்படின்னு ஷாக் ஆயிடுறா. யாவருக்கு அலமா அவரோட அப்பான்னு சொல்ல, ஓ யாவோட அப்பாவா, அங்கிள் வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு எந்திரிக்க ஆரம்பிக்கிறா. இல்லம்மா எந்திரிக்கலாம் வேண்டாம், இங்கே உட்காந்துக்க, சும்மா உன்கிட்ட பேசலாம் தான் வந்தேன், என் அம்மா சொன்னாங்க நீ எது சொன்னாலும் யாவ் அப்படியே கேட்பானாமே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல அங்கிள், நாங்க 2 பேரும் அந்த டீ ஷாப் பிசினஸ் பத்தி தான் பேசிப்போம், எனக்கு அதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, சோ நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோ சொல்லிட்டு இருக்கா. சரிம்மா நானும் உங்ககிட்ட கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் கேட்டு போலான்னு தான் வந்தேன். இந்த இடத்துல இந்த கிராமத்துல யாவ அவனோட வாழ்க்கையவே பணையம் வச்சிட்டு இருக்கான். இதுல இருந்து அவன் காசும் சம்பாதிக்க முடியாது. என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியலமா. அவன் வாழ்க்கையை நினைச்சு நான் கவலைப்படாத நாளே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேசி க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு யாவோட அப்பா.
ஷூஹோ பார்த்துட்டு இருக்கா. அங்கிள் நான் ஒன்னே ஒன்று சொல்லவா, இப்போ நான் இங்க வந்து தங்கிட்டு இருக்கேன்ல சும்மா வெக்கேஷன் அப்படின்னு. இதுவே வந்துட்டு நான் வேலை பார்க்கும்போது சூப்பர் பிஸியா இருப்பேன், காசுலாம் நல்லா சம்பாரிச்சேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு வேலை இன்னும் நீ உயிர் வாழ போறது 3 மாசம் தான், இது நீ வந்து நிம்மதியா வாழ்ந்துக்கோ அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒரு கடவுள் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த வேலை பார்ப்பேன் நான் நினைச்சிட்டு இருக்கீங்க, விட்டு எங்கேயாவது ஓடி போயிருவேன், எனக்கு பிடிச்சது ஏதாவது செய்வேன். ஆனா உங்க பையன் கிட்ட யாவுகிட்ட அதே மாதிரி இன்னும் உனக்கு 3 மாசம் தான் டைம் இருக்குன்னு சொன்னா யாவ் என்ன தெரியுமா பண்ணுவான், இப்ப பண்ணிட்டு இருக்க வேலையவே இன்னும் கொஞ்சம் வேகமா பண்ணுவான். வேகமா பண்றதுக்குன்னு ஏதாவது இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஃபுல் மனசுல என்ன படுதோ அதுதான் அவன் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப குழந்தைங்க ஒருத்தங்களோட பேரண்ட்ஸ் ஊருக்கு போறதும் வரதும் அவனுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது. நீங்களே வந்து யாவ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே அங்கிள் பிள்ளைய வளர்றது கூட பார்க்காம உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு ஊருக்கு போனீங்க. எப்படி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச யாவுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஊரை விட்டு போனீங்களோ அதே காரணத்துக்காக தான் யாவ் திரும்ப வந்திருக்கான். அவங்களுக்கு பிடிச்ச எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பாக்குறதுக்காக. இந்த மாதிரி எத்தனை பேர் அங்கிள் இருப்பா, அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன் இருக்கிறவங்க ஏதாவது வாழ்க்கையில ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அந்த ஆம்பிஷன் இருந்துட்டு அதுக்காக வேலை பாக்குறவங்க ஒரு சில பேர் கூட இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு நல்ல பையனை நீங்க பெத்ததுக்கு நீங்க சந்தோஷம் தான் பண்ணும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே வெளியே இருந்து யா கேட்டுதான் இருக்கான். அப்படியாம்மா சொல்ற, நீ சொல்றதை கேட்கும் போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு யாவோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஆமா அங்கிள், இந்த கிராமமே கொஞ்சம் முன்னேறிட்டு நல்ல வசதி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் டவுன்லயே வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருமே பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் மறுபடியும் இங்கே வந்துருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வருத்தப்பட்டுட்டு தான் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. அவருக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, நீங்க நல்லா கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கீங்க. அந்த நாலேஜ வெறும் நல்ல விஷயத்துக்காக யாவ் யூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் தானே நினைக்கணும். நான் சப்போர்ட் பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அதுல இருக்கிற உண்மை மட்டும் தான் எனக்கு தெரியுது. நீங்க அப்ப யாவ சப்போர்ட் பண்ணணும், நம்பணும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோ சொல்லிட்டு இருக்கா. யாவதெல்லாம் அப்படியே கண்டுக்காம காதுல வாங்காம உள்ள போகாம தனியா அப்படியே வெளியே போயிடுறான். யாவோட அப்பா அடுத்த நாள் ஊருக்கு கிளம்புறாரு. எப்பவுமே ஊருக்கு கிளம்பும் போது யாவ போட்டு நல்லா வறுத்தெடுத்து தான் போவாராம். ஆனா அந்த தடவை நல்லபடியா வேலையை பாரு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. பாட்டி பாக்குறாங்க, ஏய் என்னடா ஆச்சு உங்க அப்பனுக்கு, எப்பவுமே உன்னை வறுத்தெடுத்து தானே போவான், இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க யாவுக்கு நல்லா புரியுது ஷூகோ தான் அதுக்கான காரணம்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஷூகோவை பார்க்கறதுக்கு அந்த காஃபி ஷாப்க்கு போயிடுறான். என்னடா இந்த டைம்க்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நானா கூட கேட்டுட்டு இருக்கா. ஷூகோவும் காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. என்ன இந்த டைம்க்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு யாவை பார்த்து கேட்கிறா. ஷூகோவை பார்க்கும் போதெல்லாம் யாவ் வாய் ஆட்டோமேட்டிக்கா புலந்துருது, சிரிப்பு தானா வந்துருது. அவளை விட்டு கண்ணையே கூட எடுக்க முடியல. அவனுக்கே தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா யாவ் அவனே அவனை கண்ட்ரோல் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான். ஷூகோ நீ காஃபி கூட போட ஆரம்பிச்சியான்னு கேட்க நானா சொல்லி கொடுத்தா, இப்பதான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோ ட்ரை பண்ணிருக்கா. இப்ப இந்த காஃபி பொடியை கிரவுண்ட் பண்றதை பார்த்துட்டு யாவ் சிரிச்சிட்டு இருக்கான். ஏய் சிரிக்காத, அவ்வளவு காமெடியாவா இருக்கு அப்படின்னு கேட்க யாவானா சிரிக்கிறது இவன் மேல இருக்கிற பாசம் நல்லா அதிரி புதிரியா எகிரி போயிட்டு இருக்கு, அதனால சிரிச்சிட்டு இருக்கான். நானா பாக்குறா, என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு இவங்க 2 பேரும் சிரிக்கிறத பார்த்துட்டு அவளும் கூட சேர்ந்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம யாவோட ஒட்டுமொத்த டீம் இருக்காங்க. நல்லவேளை யாவோட அப்பா கிளம்பி ஊருக்கு பார்க்க போயிட்டாராம். இல்லன்னு வச்சுக்கோயேன், இந்த இடம் ஓபன் பண்ணப்பலாம் யாவோட அப்பா அந்த கதவெல்லாம் பூட்டி வச்சுட்டு பிரச்சனை பண்ணாரா, சாவியை கூட கொடுக்காம. நல்ல வேலை இப்ப அதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள அவர் அமைதியா கிளம்பி ஊருக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு யாவ் அப்பாவை பத்தி தான் அத்தனை பேரும் பேசிட்டு இருக்காங்க. யாவங்க வரான், போங்கடா போய் வேலையை பார்க்க ஆரம்பிங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா இங்க நம்ம யாவை பார்க்கறதுக்காக டீ மாஸ்டர் வந்துடுறாரு. யாவ இதை டீயை குடியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடிக்க போறதுக்குள்ள, நீ போட்ட பட்ஜெட் எனக்கு கொஞ்சம் பத்திர மாதிரி தெரியலன்னு சொல்ல, இங்க பாருங்க மாஸ்டர் கண்டிப்பா போதும், அந்த பட்ஜெட்டை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாவ் சொல்லிட்டு இருக்கான். இல்லப்பா இப்படி போனா எப்படி, அப்புறம் என்னோட இன்னொரு அபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதுதான் விற்கணும்னு சொல்ல, இன்னுமா நீங்க வீடு வச்சிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் ஊட்டிங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யாவ் சொல்றான். இல்ல இல்ல ஒரு வீடு இருக்கு, ஆனா அதையும் வித்துட்டா என் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்ல யாவ் பாக்குறான். பரவாயில்லையே, பேரண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்கன்னு தோன்ற அளவுக்குலாம் இப்போ உங்களுக்கு பொறுமை வந்துருச்சா அப்படின்னு கேட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். வெளியே ஆளுங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இவருக்கு ஒரு 50 வயசு இருக்காதுன்னு. இல்ல இல்ல வாழ்க்கையில பல கஷ்டத்தை பார்த்துட்டு அப்படி வயசான மாதிரி அவர் ஆயிட்டாராம், அவருக்கு 40 வயசு தான் ஆகுதான்னு சொல்லிட்டு மாஸ்டரை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. யாவ் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுறான். யாவ் பாட்டி ஷூகோ 3 பேரும் உட்காந்து லூடோ கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி நல்லா ஏமாத்தி பாட்டியை யாரும் எதிர்த்து பேச முடியாதுங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா சீட் பண்ணிருக்காங்க. ஷூகோவும் யாவும் சிரிக்கிறாங்க. பாட்டி நீங்க பண்றதுலாம் அநியாயம்னு சொல்லிட்டு. அநியாயமா, பரவாயில்ல என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாட்டி இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருக்காங்க. யாவ் பாக்குறான். ஷூகோவும் பாட்டியும் ஹாப்பியா அவன் கூட சிரிச்சு பேசுறது அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு ஷூகோ கிளம்பி போயிட்டு இருக்கா. யாவ் மறுபடியும் அவளே பார்த்து பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். இங்க மறுபடியும் டீ மாஸ்டர் மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. யூ போறான். யோ மாஸ்டர் சூப்பரா ஒரு டியூன் போட்டிருக்கேன், அதை கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட உட்காந்து வாசிச்சு காட்ட கொஞ்சமும் அவர் அசடுற மாதிரி இல்ல. யூ தான் ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். என்ன இந்த டியூன் சரியாவே வர மாட்டேங்குது, இங்க வந்து நான் என்ன பண்றேன்னே எனக்கே தெரியல, மோட்டிவேஷனும் இல்ல, புது ஐடியாவும் இல்ல, எனக்கே நொந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு மாஸ்டர் மடியிலே படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஆமா நம்ம எப்போ தூங்கணும், சரி ஓகே ரூமுக்கு போயாவது புது மியூசிக்க போட்டு பார்க்கலான்னு அங்க இருந்து கிளம்பிடுறான்.
அடுத்து இங்க மறுபடியும் இந்த ஹேண்டில் பண்ற அந்த ஆய்மா லேடி வராங்க. மாஸ்டர் பாக்குறாரு. உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் குடு. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இதுக்கும் முன்னாடி நெறைய பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா போச்சு. பீக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லாஸ் ஆயிட்டு, ஒட்டு மொத்தமா எல்லாமே என் கைய விட்டு போயிருச்சு. இந்த தடவையாவது நல்லபடியா எல்லாம் நடக்குமான்னு எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. இத நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? வேணாமா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு டீம் மாஸ்டர் கேட்கிறாரு. இங்க பாருங்க, நீங்க படிச்சவங்க, டவுன்ல இருந்து வந்திருக்கீங்க. என்ன மாரி ஆளுங்க கிட்டலாம் இந்த மாரி அட்வைஸ்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. முதல்ல உங்க அம்மா, அப்பா உங்கள பத்தி என்ன நெனைப்பாங்கன்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்துட்டே இருங்க. புரியுதா? எனக்கு தான் 2 புள்ளைங்க இருக்குங்களே. அதான் சீச்சியும், ஷியாவும். அவங்க 2 பேர பத்தியும் நான் கவலைப்படாத நாளே இல்ல. அதே மாரி உங்க அம்மா, அப்பாவும் கவலைப்படுவாங்க. என்னைக்காவது அவங்கள பத்தி முதல்ல யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல, அம்மா, அப்பாவ பத்தி முதல்ல யோசிக்கணும். கரெக்ட். கரெக்ட் தான் நீ சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை நம்ம ஓவரா தான் பண்ருக்கோமோ, அவங்கள போய் பார்க்கறதுக்கு கூட அதிகமா போறதில்லன்னு சொல்லிட்டு, நம்ம டீம் மாஸ்டர் மனசுக்குள்ள தீவிரமா யோசிக்கிறதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரைய பாய்.